Hello guys, welcome to data cleaning process in Python. ஸோ நம்ம ஆல்ரெடி ஒரு டேட்டா கிளீனிங் ப்ராசஸ்ன்னு சொல்லி பார்த்துருப்போம் ட்ரெடிஷ்னல் மெத்தடில். அதாவது ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்மளோட வேரியபிள் அசைன் பண்ணிவிட்டு அதில் பேட் கேரக்டர்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணுற மாதிரி. ஸோ இப்போ அதே மாதிரி ப்ராசஸ் தான், பட் ஆனால் இதில் வந்து நம்ம லைப்ரரி ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதாவது பேண்டாஸ்ன்னு சொல்கிற ஒரு லைப்ரரி ஃபங்க்ஷன். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்குன்னு சொல்லி ஒரு டிக்ஷனரி நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ டிக்ஷனரினா ஒன்றுமே இல்லை, அதுக்கு ஒரு கீ வேல்யூஸ் இருக்கும். ஸோ கீனா இந்த வேரியபிள், ஸோ அதோட வேல்யூஸ் எல்லாமே இதுதான். குட் மார்னிங், ஸோ குட் மார்னிங்ஸ். ஸோ எதுக்கு நான் இப்படி க்ரியேட் பண்ணியிருக்கிறேன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு சிஎஸ்வி ஃபைலாக தான் வந்து பேண்டாஸில் வந்து அது எடுத்துக்கும். ஸோ இதை நான் கன்வெர்ட் பண்ண நேரம் வேரியபிள்னு சொல்கிறது வந்து காலமாக மாறிடும். இந்த லிஸ்ட்டில் இருக்கிறது எல்லாமே வந்து எனக்கு ஒரு ரோவாக எனக்கு அசைன் ஆகிரும். ஸோ அதை கன்வென்ஷன் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு எக்ஸ்ன்னு சொல்கிற ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிவிட்டு நான் மேலே வந்து பேண்டாஸை வந்து பிடின்னு சொல்லி கால் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த பிடியை வந்து கால் பண்ணிவிட்டு டேட்டா ஃப்ரேம் அந்த ஸ்ட்ரிங், அதாவது இந்த டிக்ஷனரி வந்து நான் உள்ளே அசைன் பண்ணுறேன். ஸோ அதுக்கடுத்து இதை பிரிண்ட் பண்ணி பார்த்தாலே தெரியும், ஒரு சிஎஸ்வி ஃபைலாக தான் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் ஃபுல்லாக இண்டெக்ஸ் நம்பர், ஸோ அதுக்கடுத்த வேரியபிள்னு சொல்கிற ஒரு காலமில் எனக்கு ஃபுல்லாக ரோஸில் வந்து எனக்கு எல்லாமே அசைன் ஆகிருக்கும். ஸோ இப்போ இதில் வந்து நிறைய பேட் கேரக்டர்ஸ் தெரியுதுல்ல, இந்த எக்ஸ்க்ளமேட்டரி மார்க், கொஸ்டின் மார்க், கேபிட்டல் இசட். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் இந்த ப்ராசஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா டேட்டா கிளீனிங் நம்ம பண்ணணும் ஒரு சிஎஸ்பி ஃபைலெல்லாம் இருந்ததுன்னா. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்ன்னு சொல்கிற வேரியபிளில் என்னோடய டேட்டா ஃப்ரேம் இப்போது கன்வெர்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த இதில் வந்து என்னோடய வேரியபிளை நான் கால் பண்ணுறேன், அதாவது இந்த காலமை நான் கால் பண்ணுறேன். ஸோ அதுக்கடுத்தது எனக்கு வந்து அது ஸ்ட்ரிங்கை வந்து நான் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும். ஸோ ஒரு ஸ்ட்ரிங்குள்ளே இருக்கிற ரீப்ளேஸ்மெண்ட் இந்த எக்ஸ்க்ளமேட்டரி மார்க், ஸோ அதை வந்து நான் ஒரு ஒயிட் ஸ்பேஸாக நான் தருவேன், ஸோ டபுள் கோட்ஸ்குள்ளே. ஸோ இப்போ இதை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்தா எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் ஃபுல்லாகவே ரிமூவ் ஆகிரும். ஸோ பிரிண்ட். ஸோ நெக்ஸ்ட்டு ஓகே. ஸோ இப்போ நம்மளுக்கு கொஸ்டின் மார்க் இருக்குது, அதுக்கடுத்து கேபிட்டல் இசட்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாத்துக்குமே வந்து ஜஸ்ட்டு எஸ்டிஆர் டபுள் ஒயிட் ஸ்பேஸ். ஸோ சேம் அதே மாதிரி தான் இப்போ வந்து கேபிட்டல் இசட்டுக்கும் ஸ்ட்ரிங்கை கால் பண்ணுறேன். ஸோ ரீப்ளேஸ். ஸோ இப்போ கேபிட்டல் இசட்டை ரீப்ளேஸ் பண்ணணும், ஒயிட் ஸ்பேஸ். ஸோ இப்போ ரன் பண்ணி பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து டேட்டா வந்து க்ளீன் ஆகிட்டு, ஸோ குட் மார்னிங் சொல்லி கரெக்டான அவுட்புட் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதை வச்சு நம்ம ப்ராசஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு சிஎஸ்பி ஃபைல் இருக்குதுன்னா, ஒரு கடையில் போய்ட்டு நம்ம ஷாப்பிங் பண்ணிட்டு வரோம். ஸோ அதில் இவ்வளோ கேஜஸ்ன்னு சொல்லி இருக்கும். ஸோ 1 kg 2 kg 3 kg. ஸோ ஸ்ட்ரிங்கையும் இன்டிஜரையும் நம்ம ஒன்றா நம்ம கொடுக்க முடியாது. ஸோ அதனால என்ன பண்ணணும்னா, அந்த கேஜின்னு சொல்கிறது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ரிமூவ் பண்ணுவோம். அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த ப்ராசஸ் தான் நம்ம பண்ணுவோம். ஸோ அதெல்லாமே அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ்.